தூத்துக்குடிக்கு வந்திருக்கீங்க, மக்களை பார்க்குறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? கேட்கலையே. ஓகே, அண்ட் நந்தினி நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீலா இருக்கு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்க. அடேங்க அப்பா, இந்த ஸ்லாங்கை பேசியே மயக்கிறாங்கப்பா எல்லாரையும். ஓகே, அண்ட் தூத்துக்குடி மக்கள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கணுன்ட்டு நிறைய பேப்பரில் என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன், குறிப்பாக உங்களுக்கு தான். சொல்லுங்க. ரேணுகா, உங்கள் கணவர் நல்லவரா இல்லை கெட்டவரா? தெரியலையப்பா. உங்களுக்கு தெரியலையா? சரி, உங்கள் கணவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்கள். அவர்கிட்ட இருந்து இந்த கணவர்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என் கணவர் ஞானசேகரன் அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான். நல்லவர் மாதிரியே இருப்பார். ஆனால் அண்ணங்கிற வார்த்தையை கேட்டால் கொஞ்சம் தடுமாத்தமாயிருவார். கொஞ்சம் இல்லை, அவருக்கு ஒரு வியாதி இருக்கு. எல்லாரும் சிரிச்சுக்க இருக்கையில் முறைப்பார். எல்லாரும் முறைச்சிக்க இருக்கையில் ஒரு தினுசா சிரிப்பார். ஐயா அக்கா, அது உன் புருஷனுக்கு மட்டும் இல்லை, அத்தை பெத்த 5க்கு அந்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியுதா? இதுன்னு தூத்துக்குடி ஸ்டேஜா இல்லை உங்களுடைய கிச்சனா? கொஞ்ச நேரத்தில் எனக்கே எந்த இடம் கிச்சன் போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இல்லை? ஆமா. உங்க வீட்ல உங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்கு என்ன பண்ண போறீங்க? தெரியல, நிஜமாவே தெரியல. ஏன்னா என்னங்க அப்படின்றதுக்குள்ள இந்த பக்கம் அடிக்கிறான், ஏங்கன்றதுக்குள்ள இந்த பக்கம் அடிக்கிறான். நான் என்னத்த பேசுறது அவன்கிட்ட? அவ்வளோ மரியாதையா பேசுங்க, நான் எதிர்பார்க்கல. ஏங்க கரெக்ட் தானே நான் சொல்றது? ரைட்டு. அதாவது ரீல்ஸ்லையும் சரி ரியல்ஸ்லையும் சரி உங்க 2 பேரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். குச்சிப்புடி அது இவங்களுக்கு அத்துப்படி, கதகளி அதுல இவங்க தனி வழி, ஹிப்ஹாப்பு அதுல இவங்க டாப்பு. ஆமா, 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு பாட்டை நாங்கள் பாட போறோம். 2 பேரும் ஜோடியா சேர்ந்து ஆடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சார் பாட போறீங்களா? பாடலாமா, பாட்டு போடுறேன், இவங்க ஆட போறாங்க. பயந்துட்டாங்க பாருங்க, எல்லாம் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிட்டாங்க. பாடுறீங்க. 3 2 1 மியூசிக். நூலை எடுக்கவும் மாலை கொடுக்கவும் நேரமில்லை அடியோ, நூலை எடுக்கவும் மாலை கொடுக்கவும் நேரமில்லை அடியோ, அடியோ ஆணை முத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே, அள்ளி வைத்து பார்த்திருந்தேன் அழகு கைகளிலே. அடேங்க அப்பா, அக்கா ஆட, தங்கச்சி கூட சேர்ந்து ஆட, அடடடா வேற லெவல். சன் லைஃப், சன் மியூசிக், சன் டிவி எல்லாத்தையும் ஒன்றா பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இவங்க எதுவும் ப்ராக்டிஸே பண்ணல, சாங் போட்ட உடனே ஆன் ஃப்ளோரில் ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். சூப்பர். உங்கள் 2 பேரையும் ஒரு சில பரிமாணங்களில் பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு ஆசை. குறிப்பாக நீங்கள் டான்ஸில் மட்டும் இல்லை, நடிப்புலையும் 2 பேருமே வேறு லெவல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு. அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம விக்ரம் வந்து திடீர்னு பொங்குவார், திடீர்னு அம்பியாக மாறிடுவார். ஸோ அந்த மாதிரி குணசேகரன் மாமா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதே குணசேகரன் மாமா வீட்டில் இல்லாத போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ பார்க்கலான்ட்டு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ரேணுகா, இப்போ பூ வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ண வரீங்க உங்கள் கணவருக்கு. சேம். ஓகே, ரெடி ரேணுகா, வாங்க ப்ரப்போஸ் பண்ண. ஆக்ஷன். இந்தாருங்க, நான் உங்களை நேற்று ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தேன். உங்கள் பர்சனாலிட்டிக்கு நான் மேட்ச் இல்லைதான். ஆனாலும் என்ன செய்யறது? ஏய், உன் முகரைகளுக்கெல்லாம் உனக்கு கல்யாணம்னு ஒன்று தேவையாடா? இல்லை சொல்லு, உன் பேரை இல்லை, நீங்கள் படிக்கலை என்றாலும் ஒரு கக்கன் காமராசர் மாதிரி உன் பேரை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கே உனக்கு 3 நாள் ஆகுமே. உனக்கெல்லாம் பொண்டாட்டி கட்டி புள்ள பெத்து அவளை மிரட்டணும்னு வேற ஆசை இருக்கா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு கடமை வீரராக இருக்கிறதுனால என் மனசை நான் அப்படியே இந்த உப்பளத்தில் போட்டு எரிச்சிடலாம்னு இருக்கேன்னா. என்ன செய்யறதுன்னே தெரியலை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த கேணியில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா
அந்த கேணியில குதிச்சிருவேன் மாமா. இந்தாங்க வச்சுக்கிறேங்க. அந்த பூவை வாங்கு, ஆனா வேற எதுவும் நினைச்சு நீ வேண்டாம்னு சொல்லிடாதீங்க மாமா. என்னை ஏத்துக்கிடுங்க. ஆனா உலகத்திலே 6 நடிச்சு திட்டு வாங்குறது நான் ஒருத்தன். உனக்கு மட்டும் இல்ல, நான் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. இவருக்கு நடக்கவே நடக்காது. யா 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 ஏ சூப்பர் சூப்பர் சூப்பர், கை கொடுங்க. எக்ஸ்ட்ரானரி. இப்போ நந்தினி நார்மலா இருக்கீங்க. ஓகே. என்னம்மா சமைச்சிட்டியா? என்ன? சாரிங்க, அது மோர் கடைஞ்சிக்கிட்டு இருந்தேனா அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். மோர் கடைஞ்சிட்டு இருக்கியா? உன் மண்டையை தான் கடைஞ்சிருக்கணும், என் தலையெழுத்து என்ன பண்றது, மோர் கடையிறேன். சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? இல்ல, மோர்ல வந்து எசன்ஸ் ஏதாச்சும் ஊத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எசன்ஸா? உனக்கு தான் இங்கிலீஷே தெரியாதே. மோர்ல எவனாவது எசன்ஸ் கலப்பானா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எசன்ஸா? ஆமா. அது நந்தினி, எனக்கு இல்லம்மா, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க. கேர்ள் ஃப்ரெண்டு? ஆமா. ஏயா, உனக்கெல்லாம் நானே ஓவரு. உன் அண்ணன் ஏதோ பார்த்து கட்டி வச்சதுனால உனக்கு பொண்ணுன்னு உனக்கு கிடைச்சது. இதுல உனக்கு 48 வீடு வேறயா? கேர்ள் ஃப்ரெண்டாங்க? ஆமா ஆமா. அவங்க என்ன குடிப்பாங்க? மோர் குடிப்பாங்களா, காபி குடிப்பாங்களா? அவங்க மோரும் குடிப்பாங்க, பாலும் குடிப்பாங்க. ரெண்டு கலந்து குடிச்சா பிச்சிக்கும். அப்படியே கூட்டிட்டு ஓடிரு. உங்க அண்ணனை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன். மகனே இருடி, எங்க அப்பனையா செருப்பை கொண்டு அடிக்கிற உன்னை. எங்கக்கா அந்த செருப்பு? ஓடிரு. ஏண்டா அந்த பொண்ணு அந்த கிளி கிளிக்குது, ஒருத்தராச்சும் கேட்டீங்களா? எல்லாம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், உங்களை வந்து அவங்க கதிரா பாக்குறாங்க, அதனால அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் பாத்தீங்களா? கதிர்க்கு இதுதானே பண்ணணும். ஆமா. பர்ஃபார்மன்ஸ் கொட்டிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்.